ஆண்டவராக யாஷுவா மேசே நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்தரித்து உங்களை வாழ்த்துகிறேன். பஸ்காவுக்காக எல்லாம் ஆயத்தமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆயத்தம்னா என்ன அப்படிங்கிறதுக்காக ஒரு சுருக்கமாக சில காரியங்களை உங்களுக்கு பங்கு கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் சேர்ந்து 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 6 to 8 வரைக்கும். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாக இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய மேசியா நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துப்புணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லா அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். 7வது பின்பகுதி என்ன சொல்றது? நம்முடைய பஸ்காவாகிய மேசியா நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. அப்போ இந்த பஸ்கா என்னன்றதை பார்க்கணும். இந்த பஸ்காவை பற்றி தேவன் என்ன சொல்றாரு? இப்போ பஸ்கா எங்கே தேவன் கொடுத்தாரு? யாத்ராகமத்தில் கொடுத்திருக்கிறார். யாத்ராகமம் 12 அதிகாரத்துக்கு என்னோட சேர்ந்து தெரிவிக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 12 அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6 வரைக்கும் பார்ப்போம். யாத்ராகமம் 12 அதிகாரம் 3 to 6 வரைக்கும். 1 பார்க்கலாம். யாத்திரம் 12:1 இருந்தால் யாவே தேவன் எகிப்து தேசத்திலே மோசேயை ஆரோனை நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் 1ஆம் மாதமாக இருப்பதாக. நீங்கள் இஸ்ரேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுத் தலைவர் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். இது 3வது வசனம். என்னது? இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் 10ஆம் தேதியில் அந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். 5வது வசனம் பாருங்க. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளமாக இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளை வெள்ளாடுகளாக தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ராயேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற் சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவார்கள். இதுதான் சொன்னார். இதே அதிகாரத்தில் 14வது நாள் சொல்லணும், அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாக இருக்க கடவுது. அதை யாவே தேவனுக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறைதோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். அப்போ இதை தான் அங்கே பவுல் சொல்றாரு, நம்முடைய பஸ்காவாகிய மேசியா. இப்போ இந்த பஸ்கா என்னைக்கு அடிக்கப்படணும்? 1ஆம் மாதம் 14ஆம் தேதி. அப்போ அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி என்னைக்கு கொண்டு வரப்படணும்? 10ஆம் நாளிலே அதை கொண்டு வந்து 10ஆம் நாளில் வந்து ஏன் அந்த யூதர்களை தேவன் கொடுத்தாருன்னா, 10ஆம் நாளில் கொண்டாந்து வச்சு அது 14 அது ஒன்றும் பழுது இல்லாத இருக்கணும். சில ஆடு வரப்ப நல்லா இருக்கும், ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தா 1 நாள் 2 நாள் கழிச்சு பார்த்தா அதுதான் ரோகம் எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் அது 14ஆம் நாளில் அடிக்க முடியும். அப்போது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவர்கள் 10ஆம் நாளிலே கொண்டு வந்து கட்டக்கட்டவர்கள். நம்முடைய பஸ்காவாகிய மேசியா. அப்போ இந்த மேசியாவும் என்ன பண்ணுறாரு? இது எங்கே இவர் கொல்லப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது? எருசலேமிலே. இப்போ இவர் எருசலேமிலே பிரவேசிக்கிறது 1ஆம் மாதம் 10ஆம் நாளில். அது மற்ற 21 அதிகாரம் 1-16 பார்த்தீங்கன்னா முதல்ல பிரவேசிச்சுட்டு அன்னிலேருந்து அது அடுத்த நாள் ஓய்வு நாள் பெத்தானியாவில் தங்கி அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு? மறுநாள் காலையில் அவர் போய் தேவாலயத்தில் போய் அங்கே தேவாலயம் சுத்திகரிப்பு பண்ணுறாரு. எல்லாம் விரட்டி விட்டு, எல்லாம் புறாக்கள் எல்லாம் வித்துட்டு இருக்காங்களே அதெல்லாம் விரட்டி விட்டு, என்னோட வீடு ஜப வீடு என்ன எழுதியிருக்குது, அதை என் பிதாவினிட்ட கலைகள் ஆக்கினீர்கள் என்று சொல்லி அவங்களாம் விரட்டுறாரு. காசுக்காரோட எல்லாம் கவிழ்த்து விட்டு. அப்போது சுத்திகரிப்பு, இந்த நாட்களில் சுத்திகரிப்பை பண்ண தேவாலயத்தை. ஏன்னா இவர் போய் அங்கே பலியாக போகிறார். இப்போ பலியாக போகிறப்ப இங்கே சுத்திகரிப்பு அவசியமாக இருக்கிறது. இந்த 10ஆம் நாள்லேருந்து 14ஆம் நாள் வரைக்கும் இந்த சுத்திகரிப்பு அவசியமாக இருக்கிறது. ஆக இதைத்தான் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாமும் பஸ்காவை என்னைக்கு ஆசரிக்கிறோம்? 14ஆம் நாள் சாயங்காலத்தில் அதை ஆசரிக்கிறோம். அப்போ 10ஆம் நாளிலே
10ஆம் நாள் முதற்கொண்டு நாம் இந்த சுத்திகரிப்பு நிலையை பிரவேசிக்க வேண்டும். இது அவசியமாக இருக்கிறது. ஏதோ ஒரு இந்த பாரம்பரியமாக எடுத்துக்காதீங்க. இந்த லெந்து நாட்கள்னு சொல்கிறாங்களே பாரு, அது கிடையாது. அது நம்ம என்றைக்குமே நம்ம சுத்திகரிக்கணும் இல்லைங்களா. பட் விசேஷித்தம் விதமாய் எப்படி பஸ்காவாகிய மேசியா இந்த 10ஆம் நாளில் எருசலேமை பிரவேசித்து 14ஆம் நாளிலே நமக்காக பலியாகிறாரோ, அதே போல் அந்த இடைப்பட்ட நாட்களில் சுத்திகரிப்பை செய்கிறார். இப்போ நாமும் சுத்திகரிப்பை அவசியமாக இருக்கிறது. உலக காரியம் நம்ம பிரித்து எடுத்து அது ரொம்ப முக்கியம். அதனால் இந்த பஸ்காவை ஆதரிக்கிற ஒவ்வொருவரும் அதை என்ன பண்ணோம், நம்ம அது என்னைக்கு ஆதரிக்கிறோம், நம்ம வருகிற இந்த மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. அப்படியே இருந்தால் நீங்கள் அது 10ஆம் நாள் பார்க்குறப்ப இது புதன்கிழமை சாயங்காலம் நமக்கு ஆரம்பிக்கிறது. புதன் 10, வியாழன் 12, வெள்ளி 12, சனி 13 போகும். இந்த 10ஆம் நாள் புதன்கிழமை ஆரம்பிக்கிறது. அப்போ நம்ம வந்து புதன் வியாழன், வியாழன் வெள்ளி, வெள்ளிட்டு அப்படி தான் பார்க்கணும். அப்போது நம்ம புதன்கிழமை மாலையில் புதன்கிழமையிலேருந்து நம்ம எப்படி இருக்கணும், நம்மை நாமே சுத்திகரிக்கிற அந்த நிலைமையிலே பிரவேசிக்க வேண்டும். விசேஷத்தை சுத்திகரிக்கிறது எப்பவுமே சுத்தமாக இருக்கணும், அதில் சந்தேகமே கிடையாது. நம்ம அநேக காரியங்கள் நம்மளே குறைபாடுகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும். அதை சரி பண்ணிட்டு நம்ம அந்த பஸ்காவில் பிரவேசித்தோம்னா அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் இது செய்கிறப்ப என்னன்னா நிறைய பேர் நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா இதை பார்க்குறோம் பாருங்க, லூக்கா 9ஆம் அதிகாரம் 31 இந்த 51 53 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லூக்கா 9ஆம் அதிகாரம் 51 53. பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு எடுத்து ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போகிற நோக்கமாக இருந்தபடினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், நாம் தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதையே தான் நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். அப்போ இது விசேஷித்தமாய் இந்த நாட்களிலே நாம் நாமே சோதித்து பார்க்க வேண்டும். நாம் நம்மை சோதித்து அறிந்தால் 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 27வது பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் ஆண்டவருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினானில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் ஆண்டவருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனம் வியாதியுள்ளமாக இருக்கிறார்கள், அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு யாவை தேவனாலே சிக்ஷிக்கப்படுகிறோம். அப்போ நம்ம அந்த பஸ்காவில் பிரவேசிக்கிறதுக்கு முன்னால் இந்த விசேஷமாக இந்த சுத்திகரிப்பை நாம் தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தை, அதான் தேவனுடைய சமூகம், தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நாம் நின்று நம்முடைய காரியங்களை தேவனுக்கு தான் பிரியமில்லாமல் இருக்குது. நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய பார்வையிலே, நம்முடைய கிரியைகளிலே, நம்முடைய வார்த்தைகளிலே இதுவரைக்கும் இதான் இருந்து அது மாதிரி இருந்து நான் தேவ சமூகத்தில் கேட்போம். வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தையை நம்ம விட்டு கொடுப்போம். இந்த நாட்களிலே நாம் விசேஷித்த விதமாக நம்மை பிரித்தெடுத்து நம்மை சோதித்து சுத்திகரித்து நாம் இந்த பஸ்காவிலே நாம் பங்கு பெறுவோமாக. அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இது எல்லாரும் செய்யுங்க. இது உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன். இது சடங்காக இல்லை, தேவ சத்தத்தை கேட்டு நான் இது உங்களுக்கு அன்பான உங்கள் சகோதர எல்லாருக்கும் சொல்கிறேன். இதில் உங்கள் ஈடுபாடோடு நீங்கள் அதை செய்யுமாறு ஆண்டவராகிய யெகோவா மேசியா நாமத்தினாலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.